ஃபேரீஸ் வெல்கம் டு மை சேனல். அண்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஷூகாவோட ஒரு ஒன் ஷாட் தான். ஹெட்செட் போட்டுக்கிறவங்க பாதி ஸ்டோரிக்கு மேலே கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்கும். ஸோ ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்கடா ஃபேரீஸ், ஓகேவா? அண்ட் நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இந்த லைக் ஒயன் கேரக்டருக்கு வந்து ஒரு நேம் இருக்கும், மூன், ஓகேவா? ஸோ மூணுன்றதை வந்து நீங்கள் தான், ஸோ அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் பேர் வந்து மூன். ஸ்டார்டிங்கில் வந்து லைக் என்ன சொல்கிறது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க. லைக் போடுங்க. வீடியோஸ் எப்படி இருக்குன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரெக்வஸ்ட் எதாவது இருந்துச்சுன்னா அதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இது ஷூகா ஒரு ஒன் ஷாட் வந்து கேட்டிருந்தாங்க, ஸோ அவங்களுக்காக தான் இது. ஹோப் அவங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வேறு லைக் வந்து என்னோடய டெலகிராம் சேனல், இன்ஸ்டா லிங்க்கு அண்ட் என்னோடய அதர் 2 சேனல்ஸோட லிங்க்கும் வந்து சேனலில் இருக்கும். இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் கொடுப்பேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸ்க்கும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸில் தான் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு எல்லாமே தெரியும். ஸோ மறக்காமல் கமெண்ட் போடுங்க, லைக்ஸ் போடுங்க. நீங்கள் போடுற லைக்ஸில் தான் என்னோடய வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகுண்டா ஃபேரீஸ். ஓகே, நம்ம ஸ்டோரிக்கெல்லாம் போகலாம். நீங்கள் தான், அதாவது மூன் தான் இப்போ கிளாஸில் ரொம்ப சோகமாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டு யார் அப்படின்னா வந்து ஐஷுவும் தியாவும் தான் உட்காந்துருக்காங்க. சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஏடி சோகமாக உட்காந்துட்ருக்கேன்னு ஐஷு கேட்குறாங்க. அது எல்லாம் வந்து என்னோட பேரண்ட்ஸ் தாண்டி. ஏன்டி என்னாச்சு அப்படின்னு தியா கேட்குறாங்க. எனக்கு பிளைண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எது பிளைண்ட் டேட்டா? ஓ சூப்பர் சூப்பர், அப்போ கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டேன்னு சொல்லு. நீங்கள் வேற ஏண்டி, எப்படா நான் வீட்டை விட்டு போவேன்ற குறியில தான் எல்லாருமே இருக்காங்க தெரியுமா? இதில் நீங்கள் வேற. நான் எதுக்கு இந்த கல்யாணம் வீட்டில் ஜாலியாக ஹாப்பியாக இருக்கிறது அவங்களுக்கு யாருக்குமே பொறுக்கலை போல. அதனால தான் இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எனக்கு வேண்டாம், நான் போக வேண்டாம் அப்படின்ட்டு வந்து நீங்கள் சினிங்கிட்டு இருக்கீங்க. பட் வந்து அப்போ வந்து லைக் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிருந்திருக்கும். வந்தது யார் அப்படின்னா நம்ம ஷூகா தான் உள்ளார வந்திருந்திருப்பாரு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மூன், ஐஷு அண்ட் தியா பேசுகிறது வந்து லைக் வந்து கிளாஸுக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது என்ன லைக் ஒரே ஒரு சவுண்டு தான், என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரே சவுண்டு தான். அப்படியே ஹோல் கிளாஸுமே சைலண்ட்டாக உங்கள் 3 பேரையும் தான் வந்து திரும்பி பார்க்குது. உங்களுக்கு 3 பேருமா எந்திரிச்சு நின்றுட்டுருக்கீங்க. என்ன கிளாஸுக்கு ப்ரொஃபஸர் வந்தது கூட உங்களுக்கு எல்லாம் கண்ணு தெரியலையா? கண்ணை எங்கே வச்சுருக்கீங்க? எப்போ பார்த்தாலும் கிளாஸில் பேசிக்கிட்டே இருக்கிறது இதே வேலையாக போச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும், 3 பேர்த்துக்கும் அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறது. சாரி சார். ஆமாம், இதை மட்டும் சொல்லிருங்க, சாரின்ட்டு. ஆனால் திரும்ப 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 அதையே பண்ணுறது, வேறு வேலையே இல்லைல்ல உங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாரி சார், இனிமேல் பண்ண மாட்டேன் சார், ப்ராமிஸ் அப்படின்ட்டு வந்து எல்லாம் சொல்லிவிட்டு அவரும் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கா அந்த பிளைண்ட் டேட் அந்த 3க்கு வந்து அந்த பிளைண்ட் டேட் மேலேயே தான் வந்து போய்கிட்டே இருக்குது. சுகா டீச் பண்ணிட்டு இருக்காரு. ரேண்டமாக வந்து டீச் பண்ணதுக்கப்புறமா கொஸ்டின் கேட்குறாரு. அப்போ 3கிட்டையும் வந்து கொஸ்டின் கேட்குறாரு. பட் ஆனால் 3க்கா மைண்டு ஃபுல்லுமே அந்த பிளைண்ட் டேட்லேயே தான் வந்து போயிட்டே இருக்குது. எல்லாரும் இப்போ 3 திரும்பி தான் பார்த்துட்டு இருக்காங்க. மூன் ஒன்று தாண்டி கேட்குறாங்க. எந்திரடி அப்படின்னு சொல்லிட்டு மூனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இடிச்சிட்டே இருக்காங்க. லைக் வந்து தட்டிட்டு இருக்காங்க அவங்கள. பிரசன்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு சொல்கிறாங்க. ஹோல் கிளாஸுமே சிரிக்குது. பக்கத்தில் உட்காந்துட்டு தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே சிரிக்கிறாங்க. என்னாச்சு, எதுக்கு சிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் 3க்கு இருக்குது. நான் ஒன்றும் இங்கே அட்டண்டன்ஸ் எடுக்கலை, கொஸ்டின் கேட்டேன். கொஸ்டினுக்கு யாரும் ப்ரெசன்ட் சார்னு சொல்ல மாட்டாங்க. எங்கே இருக்க கிளாஸில் உட்காந்துட்ருக்குறேன்னு மட்டும்தான் பேர். ஆனால் உன் மைண்டில் என்ன அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு? டீச் பண்ணுறது கூட கவனிக்காமல் ப்ரெசன்ட் சார் அப்படின்னு சொல்கிற கேள்விக்கு கேட்டால் இப்படி தான் வந்து பிஹேவ் பண்ணிட்டு போய் கிளாஸில் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சா புச்சான்னு திட்டுன்னு திட்டுறாரு மூணுக்கா. இது என்னென்னா வழக்கமாக நடக்கிறது தானே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது 3க்கு. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் வீட்டுக்கு தான் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டுருக்கீங்க. அப்படியே வந்து உங்கள் சோகத்தை அப்படியே கட்டிகிட்டே இருக்கீங்க. எனக்கு எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு பார்க்குறேன், ஆனால் நடக்கவே மாட்டேங்குது. எப்படி தான் நான் வந்து இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறது? ஐடியா கொடுங்கடி.
அப்படின்ற மாரி மூன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேக்குறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, பேசாம நீ பிளைண்ட் டேட் போ. ஒருவேள அவன் அழகா, ரிச்சா, ஹேண்ட்ஸமா இருந்தானா, அப்படியே தொக்க தூக்கிரலாம்ல. ஃபர்ஸ்ட்டு நீ போய் பாரு, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்பலாம் வந்து என்ன ஏதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். போன உடனே வந்து உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, வந்து இவனே தான் அப்படின்ட்டு எதுவும் இல்லல்ல. அப்புறம் என்ன அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதுவும் கரெக்ட்டு தான். சரி அப்படின்ற மாரி வந்து 3ம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இப்போ அவங்க வீட்டுக்கு தான் போறாங்க. அ அவங்க 3 வீட்டுக்கு வரதுக்கு தான் அவங்க பேரண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 3 வந்ததுக்கப்புறமா அவங்க அம்மா தான், "மோன் வந்துட்டியா? வந்துட்டேன், வந்துட்டேன். இது ஒண்ணு தாங்க வர சொல்லி எப்ப பார்த்தாலும் இப்போ எதுக்கு வந்து நீ கேட்குறேன்னு எனக்கு தெரியாது பாரு." அப்படின்ற மாரி தான் மோனோட மைண்டுக்குள்ளார. "சரி, சரி, சரி. நீ வந்து உனக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். என்ன ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அத கட்டிக்கிட்டு, அ போட்டுட்டு நீ வந்து கீழேருந்து ரெடி ஆயிரு. அ எந்த ஷாப்புன்னு வந்து அவங்களே வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து அது வந்து" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கால் வருது. யார் அப்படின்னா வந்து அந்த பிளைண்ட் டேட் இருக்கார்ல, அவரோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் வந்து கால் வருது. அவங்களும் வந்து சொல்றாங்க, "இது மாரி இந்த ஷாப்புக்கு வந்து உங்க பொண்ண வர சொல்லிருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அவங்களும் வந்து ஒரு லைக் ஒரு பேக்கரி, ஒரு காஃபி ஷாப் அந்த மாரி ஒரு இதுக்கு தான் வந்து வர சொல்லியிருக்காங்க. நீங்களும் வந்து சரி போறேன், வேற என்ன பண்ணி தொலையறது? ஒருவேள அவன் அழகா இருந்தான்னா பாப்போம் போய் அப்படின்ற மாரி வந்து நீங்களும் வந்து அதாவது 3ம் வந்து போயிடுறாங்க. அங்க போய் உட்காந்துட்டு இருக்காங்க. ம். என்ன பண்ணலாம்? யாரு பிளைண்ட் டேட்டுன்னு எப்படி தெரியும்? ஃபோட்டோ கிட்ட எதுவுமே இல்லையே! அப்படின்ட்டு வந்து அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ்க்கு கால் பண்றாங்க. ஆமா பையன் யாரு? யாருன்னே தெரியாம நான் எப்படி ஃபோட்டோவாவது நீங்க காட்டியிருக்கலாம்ல அப்படின்ட்டு வந்து உங்க அப்பா கிட்ட கேட்குறீங்க. நீ பார்க்க வேண்டிய தேவையில்ல. மாப்பிள வந்து உன்னோட ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டாரு. அவரு கரெக்ட்டா வந்து வந்துருவாரு அப்டின்ட்டு வந்து உங்க வீட்ல உங்க அப்பா சொல்றாங்க. ஆனா நான் பார்க்கணுமே! ஒண்ணும் தேவையில்ல. அவரு வந்து ஆல்ரெடி உன் ஃபோட்டோவ பார்த்துட்டாரு. அவர் வந்து நீ எங்க இருக்கியோ அங்க வருவாரு. நீ வந்து எதுவும் பண்ணாத. போற, பார்க்குற, பிடிக்குதுன்னு சொல்ற அவ்ளோதான். அப்டின்ற மாரி சொல்லி கட் பண்ணிட்டாங்க. அப்படி பேசி கட் பண்ணிட்டு திரும்புனா முன்னாடி ஷூகா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. 3க்கா செம்ம ஷாக்கு. "சார்" அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிக்கிறீங்க. கத்திட்டு அங்க அந்த இதுல இருந்த அந்த ஹோட்டல் அந்த பேக்கரிக்குள்ள இருந்து இவங்கள தான் திரும்பி பார்க்குறாங்க. எதுக்கு இந்த பொண்ணு கத்துது அப்படின்ற மாரி. "எதுக்கு கத்துற? உட்காரு." "அ சாரி சார். சரி, சரி. நீங்களும் உங்க வேலைய பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு உட்கார்றீங்க. "சார் நீங்க இங்க சார்?" "அ நீங்க யாரையாவது பார்க்க வந்தீங்களா?" "ஆமா. உன்ன தான்." என்ன சார் நீங்க ஏதோ சொன்னீங்க. ஆனா தப்பா என் காதுல விழுதே சார். உன்னோட பிளைண்ட் டேட்டு நான் தான். ஆத்தி! என்னாச்சு இது? அவ்ளோதானா? மொத்தமா முடிய போகுதா நம்ம லைஃபு? வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். இவனுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாம எஸ்கேப் ஆகுறது பெட்ரு. அப்படின்ற மாரி மூனோட மைண்டு, ஓகே சார். அவ்வளோதான் சார். பார்த்துட்டீங்களா சார்? அப்ப நான் கிளம்புறேன் சார்." "உட்காரு." நீங்க எந்திரிச்சு போக பார்க்குறீங்க. சாரி நம்ம ஷூக்கு அப்படி சொன்னதுமே நீங்க அப்படி சிப்புன்னு உட்காந்துக்கிறீங்க. என்ன? ஒண்ணும் இல்ல சார். இங்க நான் ஒண்ணும் ப்ரொஃபசர் இல்ல. புரியுதா? ஓகே சார். இப்போ அதானே சொன்னேன். அப்போ உங்கள எப்படி நான் கூப்பிடுறது? ம். நீங்க கூப்பிடலாம். ஆனா சார் இப்ப அதானே சொன்னேன். ஓகே யுங்கி. ஆ சரி. உனக்கு நான் தான் பிளட் டேட்டுன்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சிருந்தா வந்திருக்க மாட்டியே! அப்ப நான் தான் உன் பிளட் டேட்டுன்னு உனக்கு தெரியலல்ல? ஆமா சார். எனக்கு தெரியாது சார். நீங்க வந்து உட்காந்து நீங்க தான் பிளைண்ட் டேட்டுன்னு சொல்லும்போது தான் சார் எனக்கே தெரியுது. அப்படின்ற மாரி வந்து நீங்க சொல்றீங்க. ஏதாவது குடிக்கிறியா? அ என்ன சார்? இப்பதானே சொன்னேன். சாரி, சாரி. யூங்கி. அ என்ன கேட்டீங்க? ஏதாவது குடிக்கிறியா? ஏதாவது சாப்பிடுறியான்னு கேட்டேன். அ உடனே வந்து நீங்க மெனுவ எடுத்து பார்த்துட்டு, அ அ ஒரு ஒரு காஃபி. காஃபியா இருந்தா வீட்லயே குடிக்க தெரியாதா? இங்கேயும் வந்து அந்த காஃபி, டீ இதுதான் வந்து குடிப்பியா? வேற எதுவுமே தெரியாதா உனக்கு? அப்படின்ற மாரி ஷூகாவே வந்து அவர் வந்து அவரே வந்து 2 ஆர்டர் பண்ணியிருந்திருப்பாரு. ஸ்மூத்தீஸ் மாரி ஆர்டர் பண்ணியிருந்திருப்பாரு. நீங்களும் வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க 3ம். என்ன பேசுறது? அவ்வளோதான் எல்லாம் இவன் தான் பண்ண போறான். முதல்ல நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருக்கீங்க. அப்புறம் மோன்
சொல்லுங்க. நான் தான் உன்னோட பிளைண்ட் டேட்டு. இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உன் வீட்ல போய் நீ என்ன சொல்ல போற? ஆ பிடிக்கலன்னு சொல்ல போறேன். ஆ என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை சார். சரி, அப்போ கேட்டதுக்கு பதில் சொல்லு. கிளாஸில் தான் வந்து எதை கேட்டாலும் பதில் சொல்கிறது கிடையாது. இங்கேயும் வந்து அமைதியாக உட்காந்துட்டு இருக்க போறியா? அப்படிலாம் இல்லை சார். சரி சொல்லு. நான் தான் பிளைண்ட் டேட்டு உனக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ நீ உன் வீட்டில் வந்து என்ன சொல்ல போற? ஓகேன்னு சொல்லுவியா, இல்லை ஓகே இல்லைன்னு சொல்ல போறியா? ஆ ரொம்ப யோசிக்கிறீங்க. என்ன சொல்றது? இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. ஒன்றை தான் கேட்குறேன். நீங்க என்ன சார் சொல்லுவீங்க? ஆ, நானா? எனக்கு நான் ஓகேன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு செம்ம ஷாக்கு. சார் என்ன சொல்றீங்க? ஓகேவா உங்களுக்கு? அதுவும் என்ன? அ வேண்டாம் சார். உங்களுக்கு எனக்கு செட்டே ஆகாது. நீங்க ஒரு ப்ரொஃபசர், நான் ஒரு ஸ்டூடெண்ட். அது எப்படி சார் செட் ஆகாது சார். அத நீ முடிவு பண்ணக்கூடாது. செட் ஆகுமா இல்லையா அப்படின்ட்டுலாம். புரியுதா? எனக்கு ஓகே தான். அப்படின்ற மாதிரி சுகர் சொல்றாரு. ஆனா எனக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே மனசுக்குள்ளார குமுறுறீங்க. வெளியில சொல்ல முடியல. அண்ட் நீங்க சுகர் ஆர்டர் பண்ணதும் வருது, குடிக்கிறீங்க. சார் ரொம்ப டேஸ்டா இருக்குது. தெரியும், அதனால தான் ஆர்டர் பண்ணேன். குடி. ஸோ நீ என்ன பண்ற? உன் வீட்டுக்கு போற. உன் அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்ல போற அப்படின்னா, எனக்கு வந்து மேரேஜ்க்கு ஓகே தான், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றத தான் நீ சொல்ற. அது எப்படி நீங்க சொல்லலாம்? என்ன சொல்லலாம் சொல்லக்கூடாதுன்ட்டு நான் தானே முடிவு பண்ணணும். இனிமே எல்லாம் அப்படிதான். உன் லைஃப்ல எது நடக்கிறதா இருந்தாலும் நான் சொன்னதுக்கு அப்புறமா தான் நடக்கும். புரியுதா? இனிமே நீ என்னோட ப்ராப்பர்ட்டி. புரியுதா? அப்படின்ற மாதிரி வந்து ஷோகா சொல்றாரு. உங்களுக்கு அவ்வளோதான், அவ்வளோதான், மொத்தமா முடிச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் வீட்டுக்கு வரீங்க சோகமா. என் லைஃபே போச்சு. ப்ரொஃபஸரு என்னோட புருஷனா? என்ன ஆக போகுதோ அப்படின்ற மாதிரி தான் நடந்து வந்துட்டு இருக்கீங்க. உங்கள் ஃபேமிலிக்கு ஆல்ரெடி வந்து கால் வந்து இந்த மாதிரி சொல்லி, இந்த பாரு எங்கள் பையனுக்கெல்லாம் வந்து உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு, மேரேஜை எப்போ வச்சுக்கலாம் அப்படின்ற டிஸ்கஷன் எல்லாம் வந்து முடிஞ்சிருக்கும். நீங்கள் சோகமாக வீட்டுக்கு வரீங்க. உங்கள் அப்பா அம்மாவா 2 பேருமே வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு, ஐயோ எங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, மாப்பிள்ளை வீட்டில் வந்து மேரேஜ் எல்லாம் இன்றைக்கி வச்சுக்கலான்னு கூட சொல்லிட்டாங்க, இனிமேல் உனக்கு மேரேஜுக்கு ரெடி பண்ணுறது தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுது. என்னது, என்ன குண்டு மேலே குண்டை தூக்கி போட்டுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறீங்க. மொத்தமாக என்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நல்லா பிளான் போட்டிங்கல்ல. சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிடுறீங்க. நெக்ஸ்ட் டே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் தான் ரொம்ப சோகமாக தான் வரீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்குறாங்க. என்னடி ஆச்சு, ரொம்ப சோகமாக இருக்கு, நேற்றை விட இன்றைக்கி ரொம்ப சோகமாக இருக்கியே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நீங்களா வந்து இந்த மாதிரி மேரேஜுக்கு மாப்பிள்ளை வீட்டில் ஓகேன்னு சொல்லிட்டாங்களாம், 1 மாதத்தில் கல்யாணமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், மாப்பிள்ளை யார், என்ன பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் வந்து கேட்குறாங்க. நீங்களா சொன்னா என்ன ஆகும், அவ்வளோதான், கலாய்ச்சி தள்ளிடுவாங்க, சொல்லவே கூடாது. அது மேரேஜ் அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. உங்கள் கிளாஸுக்கும் போய் ரீச் ஆகிட்டீங்க. ஃபஸ்ட்டு பீரியட் தான், பட் வந்து கிளப் ப்ரொஃபசர்ஸ் யாருமே வரல. ஸோ நம்ம ஏதாவது ட்ரூத் ஆர் டேர் அந்த மாதிரி ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறீங்க. ஹோல் கிளாஸுமே வந்து லைக் வந்து நீங்கள் உங்கள் கேங்கு இருக்கும்ல, ஸோ அவங்க எல்லாமே வந்து ட்ரூத் ஆர் டேர் ப்ளே பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ட்ரூத்து டேர் அந்த மாதிரி எல்லாமே வருது. அண்ட் இப்போ 3ஓட டேர்ன் வருது. 3ஓட டேர்ன் வரும்போது அவங்க வந்து எல்லாமே வந்து டேர் தான் சூஸ் பண்ணும் அப்படின்ட்டு வந்து லைக் உசுப்பேத்தி வச்சுட்டே இருக்காங்க. அதான் எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களே, சரி டேரே எடுப்போம். டேருன்னு சொல்லிட்டு 3 வந்து சொல்லிடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து இதுதான் வந்து அவங்களோட டேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எது? அதெல்லாம் முடியாது, சத்தியமாக முடியவே முடியாது என்னால். அதெல்லாமே முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. முடியவே முடியாது, கண்டிப்பாக என்னால் முடியவே முடியாது, வேறு எதுவாக இருந்தாலும் பண்ணுறாங்கன்னா இது கண்டிப்பாக
முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றீங்க. நீங்க டேருன்னு சொல்லிட்டு பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து எல்லாம் சொல்லிட்டாங்க. சரி பண்ணி தொலைறேன் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ நீங்களும் வந்து அதை ஒத்துக்கிட்டீங்க, பண்றேன் அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்க உங்களோட கேங் யாராவது அப்படின்னா வந்து ஐஷு, தியா, அதுக்கப்புறமா டயாங்கு, ஜிமினு, ஜங்குக்கு, இவங்க எல்லாருமே தான் வந்து உங்களோட கேங்கு. இப்போ எல்லாருமே வந்து ஒரு லைக் காரிடாரில் தான் வந்து நின்றுட்டுருக்கீங்க. அதுவும் ஒளிஞ்சு தான் வந்து எல்லாம் வந்து ஒளிஞ்சு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அந்த டைமில் யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. அப்போது அந்த டைமில் வந்து ஒரு ப்ரொஃபஸர் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நீங்க 3ம் வந்து அங்க நின்னுட்ருக்காங்க. ப்ளீஸ் வேண்டாமே வேண்டாமே அப்படின்ட்டு வந்து பாறையால கேட்குறீங்க. பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஐயோ என்ன அவ்வளோதான், நான் சாக போகிறது உறுதி அப்படின்ற மாதிரி தான் நீங்களும் வந்து நின்றுட்டுருக்கீங்க. அந்த ப்ரொஃபஸர் யாருன்னா நம்ஜூன் தான் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அவரும் வந்து புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு. நீங்களும் வந்து லைக் ஒளிஞ்சிட்டு தான் நின்றுட்டு இருந்திருப்பீங்க 3ம் வந்து. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பின்னாடி ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. எட்டி பார்க்குறாங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி. லைக் என்ன டேர் அப்படின்னா வந்து நம்ஜுனை வந்து ப்ரப்போஸ் பண்ணி கிஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து டேரு. ஸோ அதுதான் டேரு உங்களுக்கா. சரி பண்ணி தொலைறேன். ஸோ எல்லாருமே வந்து உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னதால நீங்கள் அதை தான் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி இருந்திருப்பீங்க. லைக் வந்து நம்ஜுன்னு கிட்ட வரும்போது என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா வந்து நம்ஜுன் டேர்ன் ஆகி அவர் வேறு டைரக்ஷனில் போயிருந்திருப்பாரு. அவருக்கு முன்னாடி ஷூகா வந்திருப்பாரு. சரி நம்ஜுன் தான் கிட்ட வந்துட்டான் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஷோகாவை பிடிச்சி இழுத்து செம்மையா நச்சுன்னு ஒரு கிஸ்ஸு கொடுத்துருந்துருப்பாங்க. செம்மையா ஒரு லைக் என்ன சொல்றது, செம்மையா ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு லைக் அவரோட ட்ரெஸ்ஸையும் விட்டு போயிட்டு ஐ லவ் யூ அப்படின்ட்டு வந்து சொல்லி இருந்திருப்பாங்க. பின்னாடி இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கா லைக் வந்து ஐஷு, தியா, டயாங்கு, ஜிமின்னு, ஜங்குக்கு எல்லாருக்குமே ஷாக்கு. அடப்பாவி யாருக்கிட்டே கிஸ் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி இதான் இருக்கு. ஏய் ஓடுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 3வா ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஷூகா தான். அவரு ஸ்டண்டாக நின்றுருக்கிறாரு. என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து இவனை என்ன பிடிச்சி கிஸ் பண்ணி லவ் பண்ண, ஐயோ ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓட பார்க்குறீங்க. பட் ஆனால் ஷூகா வந்து உங்களை பிடிச்சி அவரோட கேபின்குள்ளார இழுத்து கதவை மூடிட்டு வாலில் பின் பண்ணுறாரு. என்னடி இப்படி தான் வந்து இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணுவியா? கேட்டிருந்தா நானே கொடுத்துருந்துருப்பேனே. அது இல்லை ப்ரொஃபஸர் அப்படின்ட்டு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஷூகா செம்ம டீப்பாக வந்து கிஸ் பண்ணுறாரு. நீங்களா தள்ளுறீங்க, அடிக்கிறீங்க. உங்கள் 2 ஹேண்ட்ஸையுமே வந்து ஷூகா பின் பண்ணிட்டு 3ஓட ஹேண்ட்ஸை வந்து லைக் வந்து அவரோட உங்கள் ஹெட்டுக்கு மேலே பின் பண்ணிட்டு செம்ம டீப்பாக கிஸ் பண்ணுறாரு 3. அவரோட ஹேண்ட்ஸெல்லாம் அப்படியே வந்து உங்கள் ட்ரெஸ்ஸுக்குள்ளார போய் செம்மையாக ப்ளே ஆகுது. உங்களுக்கு செம்ம டெம்ட் ஆகிருச்சு. நீங்களும் கிஸ் பேக் பண்ணுறீங்க. ஷூகா ஸ்மிர்க் பண்ணிகிட்டே வந்து அவரோட ஹேண்ட்ஸ் எல்லாம் உங்கள் ட்ரெஸ்ஸுக்குள்ளார போகுது. லைக் வந்து அவர் வந்து ப்ரெஸ் பண்ணுறது, ஸ்குவீஸ் பண்ணுறது, பின்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அந்த கிஸ்ஸு கழுத்துக்கு ட்ராவல் ஆகி அப்படியே வெட் கிஸ்ஸஸாக போயிட்டுருக்கு. இப்போ உங்கள் ஸ்கர்ட்டுக்குள்ளார தான் கையை விடுறாரு. செம்மையாக வந்து அப்படியே உங்கள் பேண்டிஸ்குள்ளாரையும் அது கை போய் ஃபிங்கர்ஸ் செம்மையாக வந்து ப்ளே ஆகுது. நீங்கள் செம்மையாக மூன் பண்ணுறீங்க. அவ்வளோதான் ஷூகாவுக்கு செம்ம டெம்ட் ஆகிருச்சு. அப்படியே அங்கே ஒரு மினி மேக்கப் செஷன் போயிட்டுருக்கு. இப்போ ஓடி போன உங்கள் ஃப்ரெண்ட்ஸா, ஐயோ போச்சு அவள் ஷூகாவை ப்ரொஃபஸரை போய் கிஸ் பண்ணிட்டாடி, நம்ஜுன்னு கிஸ் பண்ண சொன்னா இப்போ என்னடி ஆகும்? டேருக்கு தான் அவள் அப்படி பண்ணான்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? நாமளும் மாட்டிப்போமோ அப்படின்ற மாதிரி டயாங்கு சொல்லிட்டு இருக்காரு. சேச்சா நமக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. அவள் அப்படி பண்ணும்போது நாம் அங்கே இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜிம்மின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஜிம்மின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இருந்தாலும் அவள் பாவம்டா, என்ன கதியாக போகிறோ ஷூகா கையால் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜங்குக் சொல்லிட்டு இருக்காரு.
பாவம் நேத்துதான் அவ பிளைண்ட் டேட் போய் அவக்கு மேரேஜ் வேற ஃபிக்ஸ் ஆச்சு. இதெல்லாம் வந்து அவன் கல்யாணம் பண்ணிக்க போறவனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி வந்து ஐஷு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, நல்ல வேலை அவன் புருஷன் இங்க இல்ல, இருந்திருந்தா அவ்வளவுதான் ரன்னாகலாம் ஆகியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. தியா என்னடி சொல்றீங்க? ஆமா அப்படின்னு சொல்லிட்டு லைக் இந்த மாதிரிதான் நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லி இருந்திருப்பாங்க. அண்ட் அவங்களும் வந்து அப்படியே வந்து கிளாஸுக்கும் போயிட்டாங்க. ரொம்ப நேரம் லைக் வந்து 2 hours ஆகுது. அவ்வளோ வந்து ஒயிலான ஒரு மேக்கப் செஷன் தான் வந்து போயிருந்திருக்கோம். இப்போ வந்து நீங்க 3 தான் ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் வந்து கிளாஸுக்கு வரீங்க. கிளாஸ்ல வந்து உட்காந்து அப்படியே பெஞ்சில் படுத்துடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்குறாங்க, என்ன ஆகியிருக்கும், சரி அப்புறமா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் காலேஜும் முடிஞ்சிருது. ஸோ காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து கேட்குறாங்க, என்னடி ஆச்சு, சுகர் கிட்ட வேற மாட்டினேன், என்னடி ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்குறாங்க. 3 என்ன ஆச்சு, என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன், எல்லாம் உங்களால தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து லுக் விட்டுட்டு இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட. 3 வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னடி ஆச்சு, அந்த கோல்டு ப்ரொஃபஸர் என்ன பண்ணா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ரொம்ப ஆர்வமா. என்ன பண்ணா, நான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன் தெரியுமா. என்னடி சொல்ற? ஆமாண்டி அப்படின்ட்டு அப்புறம் வந்து நெக்கெல்லாம் கட்டுறாங்க. லைக் வந்து ஹிக்கி மார்க்ஸாக இருக்கு. ஏய் என்னடி இது, அப்போ அப்போ அந்த ப்ரொஃபஸர் ஒன்று மேட்ரு முடிச்சிட்டானா? ஆமாண்டி அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னடி அடுத்த மாதம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்போ இப்படியா? ஆனால் லக்கி தான் மச்சான், சூப்பர் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மயிறு மூடுங்கடி, அந்த என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறதே அவன் தாண்டி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் சமஷோக்கு. என்னது அந்த கோல்டு மூஞ்சியவா நீ கல்யாணம் பண்ணிக்க போற? ஆமா அப்படின்ற மாதிரி 3 சொல்றாங்க. அச்சோ நல்லா வேலை மச்சான், டேரை போய் உன் புருஷங்கிட்டே பண்ண. ஒரு வேளை நீ நம்சனுக்கு பண்ணதை வந்து சுகா மட்டும் பார்த்துருந்தாருன்னா உன் நிலமா என்ன ஆகியிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஐஷு சொல்கிறாங்க. நல்ல வேலை அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. அப்படி எதெல்லாம் நடந்துருந்துருச்சுன்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சிருக்கோம், என்னை நடக்கவே விடாமல் பண்ணியிருந்திருப்பான் அப்படின்ற மாதிரி 3 சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஷூகா வந்து கேட்டிருந்திருப்பாரு. ஸோ உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்து ஷூகா வந்திருந்திருப்பாரு. ஓ பின்னாடி இருந்து அந்த வாய்ஸ், ஓஹோ மேடம் டேரெல்லாம் வேற, ஆஹா அப்படின்ற மாதிரி வாய்ஸ். எல்லாருமே ஸ்டண்டாகி எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஷூகா வந்து லைக் வந்து ஷூவை பற்றி செம்ம ஷோக்கில் இருக்கும். சார் டேரு, மேடம் யாருக்கு வந்து கிஸ் பண்ண லவ் பண்ண அப்படின்னு சொல்கிறதா இருந்தீங்க? சார் அது நம்ஜுன நம்ஜுனை கிஸ் பண்ணி நீ வந்து ப்ரப்போஸ் பண்ண ஐடியாவில் டேரு. அது வந்து நான் இல்லை, இவங்க தான் டேர் கொடுத்தாங்க. ஆஹா, அவங்க டேர் கொடுத்தாங்க. இப்போ அதுக்கான பனிஷ்மெண்ட்டை நீ தான் அனுபவிக்க போகிற. ப்ளீஸ் 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 வேண்டாம் வேண்டாம் அப்படின்ட்டு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. 3 சொல்கிறாங்க. ஷூகா சுத்தமாக கேட்கவே இல்லை உங்களை. அப்போ காலேஜ் எல்லாம் முடிஞ்சதுனால அங்கே யாருமே இல்லை, எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. ஷூகாவா உங்களை தூக்கிட்டு தான் போகிறாரு அவரோட கேபினுக்கு. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நின்று பார்த்துட்ருக்காங்க. காப்பாற்றுங்கடி, என்னை பார்த்தா பாவமா இல்லையா, காப்பாற்றுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஷூகா உடனே நின்று திரும்பி பார்த்து, யாராவது வந்து காப்பாற்றுறேன்ற பேரில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்டர்ன்ஷனலில் மொத்தமாக எல்லாருக்கும் 0ன்னு போட்டு வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மற்றதும் எல்லாரும் அப்படியே நின்றுட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியல, சாரிடா எங்களால் எதுவும் பண்ண முடியாது, எங்களுக்கு மார்க்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. அண்ட் இதோட இந்த ஒரு 1 ஷாட்டை வந்து முடிக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு எஃப்எஃப்ல இல்லை 1 ஷாட்டில் மீட் பண்ணலான்டா ஃபேரிஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்றதையும் வந்து சொல்லுங்கள், லைக்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் டெலகிராம் சேனல், இன்ஸ்டா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னோட அதர் 2 சேனல்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ மறக்காமல் அங்கேயே போய் பார்த்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ வீடியோஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து
ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது வந்து சுகா வந்து ரெக்வஸ்டட் ஒன் ஷாட் தான். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஓகேவாடா ஃபெரிஸ்? அவ்வளோதான். அண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு இந்த டேயாங்கோட பேலன்ஸ் அந்த 2 ஷாட்டில் பார்க்கலாம்டா ஃபிக்ஸிஸ். ரொம்பவும் வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டேன், நடுவில் வர கொஞ்சம் சொதப்பியும் இருந்திருப்பேன். சாரிடா ஃபெரிஸ், இன்னும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ரொம்ப மோசமான நிலமையில தான் இருக்குது, அதனால தான். சரி, ஓகே, பாய்.